அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக பல கட்சிகள் தற்போதிலிருந்தே ஆயத்தமாக்கிட்டும் இருக்காங்க. கட்சி வேலைகளை தாண்டி பிரச்சாரம் செய்வதை கூட பல இடங்கள்ல நடைபெற்று வருது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துடைய தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 2வது மாநில மாநாடை அறிவிச்சிட்டாரு. அதாவது தாவேக கட்சி சார்பில் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு. இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நுழைந்த 1.5 வருடங்களிலேயே பலவிதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாரு. தற்போது ஆளும் கட்சியான திமுகவிற்கே பயம் காட்டும் அளவிற்கு அவருடைய அரசியல் செல்வாக்கு உயர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையில திமுக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தாவேகா கட்சியை பார்த்து கொஞ்சம் அச்சத்துல தான் இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா மற்ற தரப்பு கட்சிகளையும் தளபதிக்கு எதிராக உள்ள ஒரு சில ரசிகர்களையுமே அவங்களுடன் இணைக்க முயற்சி பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில திமுக போட்ட புதிய திட்டம் ஒன்று தற்போது அம்பலமாகிருக்கு. அதாவது இந்த ஆண்டு துவக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அதனடுத்து அவர் கார் பந்தயத்துல உலக அளவுல பல சாதனைகளை பண்ணிட்டாரு. நம்ம யோகி பாபு அவர்கள் கூட ஏகே அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதை அடுத்து நம்ம அஜித் சாருக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய விழா நடத்தி அவரை கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா திமுகவுமே அதே பிளான் தான் போட்டது. ஆனால் இதுல ஒரு சுயநலமுமே இருக்கா. அதாவது இப்போது ஏகே அவர்களுக்கு பிரம்மாண்ட விழா ஒன்று நடத்தினா அவருடைய ரசிகர்கள் திமுகவை ஆதரிப்பாங்க. ஆகையால தாவேகா கட்சிக்கு பெரிதாக ஓட்டு செல்வாக்கு இருக்காது அப்படின்றதை எண்ணி இந்த விழா ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களா. ஆனால் இதற்கு நம்ம ஏகே அவர்கள் சற்றுமே ஒத்துழைக்கவில்லை. அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத சூசகமாக புரிந்து கொண்ட ஏகே அவர்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஆகையால பாத்தீங்கன்னா திமுக தரப்பு ஏகே அவர்கள் மீது கடும் கோபத்துல இருக்கா. இதனால ஏகே அவர்களுடைய படங்களின் ரிலீஸின் போது நிறைய நெருக்கடிகள் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.